எப்போதும் இந்தியாவை சீண்டும் நாடுகள் என்று பார்த்தால் பெரிய நாடான சீனா ஒன்று, குட்டியுண்டு நாடான பாகிஸ்தான் ஒன்று. அதுவும் பாகிஸ்தான் என்பது நம்மிடம் இருந்து பிரிந்து சென்ற, நாம் பிரித்து கொடுத்த நமது அங்கமாக இருந்தவர்கள். எப்போதும் பங்காளி சண்டையும் எல்லைக்கல் பிடுங்கலுமாக அக்கப்போராகத்தான் இருக்கும். இவர்களுக்கு திடமான ஒரு லட்சியமோ குறிக்கோளோ உண்டா என்றால் அதுவும் சந்தேகம்தான். மதம் என்ற ஒன்றை வைத்து மட்டுமே தற்காலம், அதாவது நிகழ்காலத்தில் பிழைப்பு நடத்தி கடந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதற்காக இவர்கள் செய்யும் முட்டாள்தனங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, சீனா சரியான திட்டமிடலுடன், ஒரு திடமான அஜெண்டாவுடன் ஒவ்வொரு அடியாக நகரும் நாடு. இதன் பூர்வீகம் என்ன, ஏன் இப்படி லொல்லு பண்ணுகிறது, முந்தைய காலங்கள் செய்தது என்ன என்பது பற்றி விவரமாக நாம் பார்க்க போகிறோம். அதோடு இந்தியா இதன் நகர்வுகளை எதிர்கொள்ள என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றன என்பதையும் விவரமாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவராசியமும் அறிவும் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் விமர்சனமே எங்கள் ஊக்க சக்தி. சரி, நாம் இப்போது விஷயத்திற்கு வருவோம். லடாக், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் போன்ற இந்தியாவின் பகுதிகளை கண் வைத்தே சீனா குறுக்கும் நெடுக்குமாக பல தந்திரங்களையும் குதந்திரங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. இப்போது ஏன் இப்படி இவை செய்து கொண்டிருக்கின்றன, இவற்றின் பழங்கால கதை என்ன, இவற்றின் இப்படி பேராசைப்படும் அளவுக்கு என்ன நடந்திருக்கிறது, இந்தியா இவற்றை எதிர்கொள்ள என்ன செய்கிறது என்பதுதான் மிக சுவராசியமானது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்தியா வளமான ஒரு சமூகம், வளமான கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் கொண்ட ஒரு சமுதாயமாகவே வளர்ந்திருக்கிறது. வளமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்திருக்கிறது. 2007 கேம்பிரிட்ஜ் வரலாற்று ஆசிரியர் ஆக்னஸ் மெடிசன் என்ன சொல்கிறார், அவர் உலக பொருளாதார நிலைகளை பற்றி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸில் ஒரு கட்டுரை வெளியிட்டார். அவர் அந்த கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கிய கிராஃப் தான் நீங்கள் திரையில் காண்பது. இந்த கணக்குப்படி உலக வருமானத்தை 17ஆம் நூற்றாண்டில் கணக்கிட்டோமானால் அதில் இந்தியாவின் பங்கு என்பது 20% மேல் என்கிறார் அவர் ஆதாரத்துடன். அதாவது அண்டே ஐரோப்பா நாடுகளின் மொத்த பங்களிப்பிற்கு சமமாக இருந்தது இந்தியாவின் பங்களிப்பு என்பது பொருள். அவ்வளவு பணக்கார நாடாக இருந்த இந்தியா எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும், செழிப்பாக இருந்திருக்கும் என்பது கணக்கி கூட்டி பாருங்கள். ஆனால் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் வேரூன்றிய பின் 1952 ஆனபோது உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்களிப்பு என்பது வெறும் 5% குறைந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஆங்கிலேயர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் செய்த ஆதிக்கத்தால் இந்திய கலாச்சாரத்தை மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்தையும் எந்த அளவு தகர்த்தது, சிதைத்தது என்று தெரியும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக பிரகடனம் செய்யப்பட்ட போது அப்போது ஒவ்வொரு இந்தியனும் பொருளாதாரம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, அரசியல் ஆட்சி அதிகாரம் சார்ந்த சுதந்திரத்தை கனவு காண துவங்கினான் என்பதே உண்மை. இனி சீனா என்று எடுத்துக்கொண்டால் மிக பழமையான பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் கொண்ட நாடுதான் சீனா. பல கலாச்சாரங்கள் அங்கு பிறவி கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 2000க்கும் மேற்பட்ட வருடங்களின் கலாச்சார வியாபார உறவுகளும் உண்டு. 1840 வரை சீனா பல்வேறு அரச பரம்பரைகளின் ஆட்சியின் கீழ் பெரும் ஆதிக்க சக்தியாகவும் பெரும் சக்தியாகவும் வளர்ந்தது. ஆனால் 1830களின் இறுதியில் 1840களின் துவக்கத்தில் பிரிட்டிஷார் சீனர்களை பிளாக் வார் மூலம் தோற்கடிக்க ஆரம்பித்தார்கள். இதன் பின்னடைவு என்னவென்றால் சீனர்களுடன் பிரிட்டிஷாருக்கு வியாபாரம் செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வியாபார மூலமாக உள்ளே புகுந்த பிரிட்டிஷார் கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவின் அரச பரம்பரைகளை அழித்தார்கள் அல்லது அடக்கி ஒதுக்கினார்கள் என்றே சொல்ல வேண்டும். அங்கங்கே கிளர்ச்சிகளை தூண்டிவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படியே 1860களின் இறுதியில் 1900 துவக்கங்களில் பிரிட்டன் சீனாவை தோற்கடித்தது. விளைவு, தங்களின் ஆட்சியாளர்கள் பலம் இழந்தார்கள். கடைசி அரச வம்சம் 1911 சீனாவின் அரசாட்சி முடிவுக்கு வந்தது என்பதே வரலாறு. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படும் சன்யாட்சினின் முயற்சியின் பலனாக ரிப்பப்ளிக் சைனா 1912 உருவானது. ஆரம்ப காலங்களில் பலவீனமான நாடாகத்தான் சீனா இருந்தது. உலக அரசியலில் சிறு பங்களிப்பை கூட சீனா அளிக்கவில்லை என்பதே உண்மை. மட்டுமல்ல, சீனா ஒரு பெரிய நாடாகவோ பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ வளரவும் இல்லை என்பதே நிதர்சனம். 1937 டிசம்பரில் கம்யூனிஸ்டுகளுக்கும் நேஷனலிஸ்டுகளுக்கும் இடையேயான உள்நாட்டுப் போர் ஆரம்பமானது. இந்த போரானது பலகீனமாக இருந்த சீனாவை மீண்டும் நோயாளி போன்றாக்கிவிட்டது. உள்நாட்டுப் போரில் கம்யூனிஸ்டுகள் வெற்றியடைந்து 1949 அதிகாரத்திலும் வந்தது. மாவோ சிடோங்கின் தலைமையில் கம்யூனிஸ்டுகள் சீனாவில் ஆட்சியை அமைத்தது. இப்போது ஒன்றை கவனியுங்கள், இந்தியாவும் சீனாவும் புதிய அரசியலமைப்புகள் கொண்ட அரசாங்கங்களாக, புதிய நாடுகளாக உருவானது ஒரே காலகட்டத்தில் தான். 1947 1949. சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக பிறவி எடுத்த போது இந்தியா மக்களாட்சி கொண்ட ஜனநாயக நாடாக உருவெடுத்தது. அன்றைய காலகட்டத்தில்
கம்யூனிஸ்ட் அரசாங்கங்களாக மாறிய நாடுகள் சிவப்பு வண்ணத்திலும், கம்யூனிஸ்ட் கொள்கையுடன் சாய்வு அல்லது ஆதரவு கொண்ட நாடுகள் ஆரஞ்சு வண்ணத்திலும் இந்த படத்தில் இருக்கும் பாருங்கள். இதில் இந்தியாவும் உண்டு என்பதும் கவனியுங்கள். அன்று புதிய சீனாவை கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் நாடுகள் மட்டும்தான் ஒரு நாடாக அங்கீகரித்தார்கள் என்றால் மற்ற எந்த நாடும் சீனாவை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை என்பதும் கவனிக்க வேண்டும். ஆனால் திரு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய அரசு 1950 ஓடோடி சென்று முதல் ஆளாக சீனாவை ஒரு நாடாக அங்கீகரித்தது. பின்னர் சீனாவோடு நல்லுறவை உருவாக்கும் நோக்கில் இந்தியா பஞ்சசீல கொள்கை என்ற ஒரு சமாதான உடன்படிக்கையை உருவாக்கி சீனாவோடு ஒப்பந்தமும் செய்து கொண்டது. அந்த வருடமே சீனா விஜயம் செய்த நமது நேரு அவர்கள் இந்தியாவும் சீனாவும் பாய் பாய் என்ற ஒரு முழக்கத்தையும் உருவாக்கி அங்கு நாங்களும் நீங்களும் சகோதரர்கள், எங்களுக்குள்ளே பிரிவோ சண்டையோ வேண்டாம் என்று சீனர்களை புரிய வைக்க முயற்சித்தார். அது முயற்சித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் சீனாவுக்கு வேறு பல லட்சியங்களும் நோக்கங்களும் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் தலை தூக்கவும் செய்தது. அவர்கள் அந்த வழியே செயல்படவும் ஆரம்பித்தார்கள். 1959 இந்தியாவின் பகுதியான லடாக்கில் சீனா ரோடு போட துவங்கியதை இந்தியா பார்த்து அதிர்ந்தது. லடாக்கை சொந்தம் கொண்டாடி உரிமை பேசி சொந்தமாக்கி விடலாம் என்று கருதி காய் நகர்த்தியது சீனா. அதோடும் நிற்கவில்லை. அதே வருடம் இந்தியாவையும் திபெத்தையும் பிரிக்கும் எல்லைக்கோடான மெக்மஹோன் லைன், அதாவது மெக்மெகோன் வரையை நாங்கள் எல்லைக்கோடாக அங்கீகரிக்க மாட்டோம் என்றும் சீனா கூறியது. அதன் பின்னால் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தை கையகப்படுத்தும் திட்டம் சீனாவுக்கு இருந்தது என்றே நாம் கருத வேண்டும். ஏன் இந்த எல்லைக்கோட்டை சீனா மதிக்கவில்லை? ஏன் இந்த எல்லைக்கோடை சீனா மறுக்கிறது? யாரால் போடப்பட்டது? இந்த எல்லைக்கோடு யாரால் உருவானது என்று பார்த்தால் 1914 இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தபோது பிரிட்டிஷ் அதிகாரிகளும் திபெத்தின் பிரதிநிதிகளும் சீனாவின் பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதுதான் சிம்லா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நடந்த காலமான 1914 திபெத் என்பது ஒரு தனி நாடாக இருந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் 1950 புதிய கம்யூனிஸ்ட் சீனா திபெத்தில் ஆதிக்கம் செலுத்த துவங்கியது. திபெத்தை கபலீகரம் செய்ய துவங்கியது என்றே சொல்ல வேண்டும். பின் கொக்கரித்தது. தனி நாடாகவே இல்லாத திபெத்திற்கு எப்படி தனது எல்லையை நிர்ணயிக்க முடியும் என்றும் சீனா கேட்டது. திபெத்தோ சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்த்தது. திபெத்தின் ஆத்ம குருவான தலாய் லாமாவின் தலைமையில் பல எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் எதுவுமே பலன் காணவில்லை என்பதோடு அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள இடம்பெயர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர் இந்தியாவிடம் 1959 தஞ்சம் புகுந்தார். இந்தியாவும் அவரை அகதியாக ஏற்றுக்கொண்டது. இது சீனாவிற்கு கடும் கோபத்தை கிளப்பியது. இந்தியாவை தோண்டுவதற்கு காரணமும் சந்தர்ப்பத்தையும் பார்த்திருந்த சீனாவிற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. சீனா சொன்னது, இந்தியா அமைதி கொள்கையான பஞ்சசீல கொள்கையை மீறி இருக்கிறது என்று கொக்கரித்தது சீனா. எல்லையோர கட்டமைப்புகளை பலப்படுத்தி தயாராகி 1962 இந்தியாவுடன் போர் தொடுத்தது. லடாக்கிலும் வடக்கு கிழக்கு இந்திய பகுதிகளிலும் ஊடுருவியது சீனா. அது அக்சைச்சின், அருணாச்சல் போன்ற பகுதிகள் நமது பகுதி என வீம்பு பேசியது சீனா. இந்த போரில் இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டது என்றாலும் சீனா தானாகவே போர் நிறுத்தம் அறிவித்ததோடு ஊடுருவி உரிமை கோரிய பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் பின்னால் சென்றது. ஆனால் போரில் அசைச்சின்னை சீனா ஆக்கிரமித்தும் கொண்டது. இந்தியாவை தாக்கிய சீனாவை இந்தியாவிடம் பங்காளி சண்டையில் இருந்த பாகிஸ்தானுக்கு ரொம்ப பிடித்து விட்டது போல எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கொள்கைப்படி சீனாவிடம் நெருக்கம் காட்டியது பாகிஸ்தான். 1967 சீனா மீண்டும் தனது வேலையை காட்டியது. இந்த முறை நாதுலாபாஸ், சோலாபாஸ் என்ற இடங்களில் இந்தியாவுடன் மோதியது சீனா. மேப்பில் தெரிவது போல சிக்கிம், பூட்டான், சீனா போன்ற பகுதிகளை இணைக்கும் முக்கியமான ஒரு சந்திப்பு பகுதி அது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இந்தியா சுதாகரித்துக் கொண்டதன் விளைவு சீனாவுக்கு பதிலடி கொடுக்க முடிந்திருக்கிறது. சீனாவை இந்தியா சரியாக எதிர்த்தது. இந்தியாவும் கொஞ்சம் முன்னேறி இருந்தது அந்த காலகட்டத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனா இதை தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்வாங்கியது. இந்தியா ஜெயம் கண்டது என்றே சொல்ல வேண்டும். 1960கள் முதல் சீனா அகில உலக எல்லைக்கோடுகளை மட்டுமின்றி அமைதியான உலகின் சீரான போக்கை சீர்குலைக்க சீனா பல்வேறு முயற்சிகளை பல்வேறு காலகட்டங்களில் செய்து கொண்டிருக்கிறது. பலபொழுதும் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, தெற்கு கிழக்கு ஆசிய நாடுகளில் அரசுக்கு எதிரான அமைப்புகளுக்கு கொரில்லா போர்முறை போன்ற பயிற்சிகள் அளிப்பதுடன் ஆயுதங்கள் வழங்குதலும் சீனாவின் இயல்பாகவே மாறிப்போயிருக்கிறது. அதாவது சக்தி பெற்ற நாடுகளை உள்நாட்டு கலவரங்களில் ஏற்படுத்தி பலவீனமாக்கி தங்களை எதிர்க்க வலுவில்லாமல் மாற்றி உலகளாவிய கட்டுப்பாட்டை தங்களுக்கு சாதகமாக மாற்ற சீனா தீவிர முயற்சி செய்கிறது. இந்த பாலிசி தான் இந்தியாவிலும் அது செயல்படுத்த நினைக்கிறது. அதற்கு இங்குள்ள கைக்கூலிகள் தாய்மண்ணுக்கே துரோகம் செய்கிறது என்ற ஒரு பேச்சும் உண்டு.
1970களில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவு இருந்தது. அந்த உறவை சமயோஜிதமாக சீனா பயன்படுத்திக் கொண்டது என்றே சொல்ல வேண்டும். 1971 UN ஜெனரல் அசம்பிளி பீப்பிள் ஆஃப் ரிப்பப்ளிக் சீனாவை ஒரு உறுப்பினராக சேர்த்தது மட்டுமில்லாமல் ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர 5 உறுப்பினர்களில் ஒன்றாகவும் சேர்த்துக் கொண்டது. இந்த நேரத்தில் இந்தியாவுக்குத்தான் அது முதல் கோரிக்கையை UN வைத்தது. ஆனால் அப்போது நெஹ்ரு பின்வாங்கிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவோவின் மறைவிற்கு பின்பு 1980களிலும் 90களிலும் பொருளாதாரத்தை வளர்க்கும் பொருட்டு உலகளாவிய நிறுவனங்களுடன் ஒத்துழைத்த சீனா உலக பொருளாதாரத்தில் தங்கள் பங்களிப்பை கூட்டியது என்றே சொல்ல வேண்டும். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம், வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன், அதானது உலக அறிவுசார் சொத்து நிறுவனம், ஆசிய வளர்ச்சி வங்கி, அதானது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போன்ற சர்வதேச நிதி மற்றும் வியாபார நிறுவனங்களில் சீனா தனது முக்கியத்துவத்தையும் முன்னுரிமையை நிலைநிறுத்தியதுடன் தன்னை முன்னிலைப்படுத்தவும் முயற்சித்தது. அதே நேரம் இந்தியாவோ 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கி இந்தியா முன்னேற எத்தனித்துக் கொண்டிருந்தது. சோசியலிச கொள்கைகள் இந்தியாவிற்கு எந்த பலனும் தரவில்லை என்பது மட்டுமல்ல, எதிர்விளைவைத்தான் தந்தது. 1990களில் இந்தியா பொருளாதார ரீதியாக பெரும் சிக்கலில் இருந்தது என்பதுதான் உண்மை. 1991 ஜூன் 21 மன்மோகன் சிங் அவர்களை நிதி அமைச்சராக கொண்டு திரு நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தது. பொருளாதார சிக்கல்களை கடந்து போக லைசன்ஸ் ராஜ் போன்ற பழைய முறைகளை களைந்து பல பொருளாதார புனரமைப்புகளை செய்தார் நரசிம்மராவ் தலைமையிலான அரசு. இந்தியாவின் பெரும் மாற்றத்தை உருவாக்கிய உலகமயமாக்கல் போன்ற சிறந்த தீர்மானங்களை எடுத்து இந்தியாவின் இக்கட்டான சூழலை கடந்தது மட்டுமல்லாமல் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவர் வித்திட்டார். 1960களில் நடந்த போருக்கு பின்பு 1970களுக்கு பின்பு 80களில் இந்தியா சீனா உறவு ஓரளவு பரவாயில்லாமல் சென்றது என்றே சொல்லலாம். 1979 வெளியுறவுத்துறை அமைச்சரான வாஜ்பாயின் சீனா விஜயம் மீண்டும் உறவுக்கு புத்துணர்வு அளித்தது. ஆனால் 1987 இந்தியா அருணாச்சல பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கியதை அடுத்து சீனாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சீனா உரிமையது. ஆனால் 1988 அப்போதைய பிரதான மந்திரியாக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்களின் சீன பயணத்தோடு கோபத்தை சற்று ஒத்தி வைத்தது சீனா. இந்த காலகட்டத்தில் இரு நாடுகளும் கலாச்சார, பாதுகாப்பு போன்ற துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் இரு நாடுகளும் ஒருமனதாக உருவாக்கியது. 1993-96 காலகட்டங்களில் பாதுகாப்பு துறையில் பரஸ்பர நம்பிக்கையும் நாணயமும் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த உடன்படிக்கைகள் காரணமாகத்தான் நீண்ட நாட்களாக பெரிய தலைவலிகள் ஏதுமின்றி, வேலி இல்லாத போதும் எல்லையிலிருந்து எந்த தலைவலிகள் அதிகமின்றி கடந்து போனது என்றும் சொல்லப்படுகிறது. 2003 சிக்கிமின் மீதான உரிமையை சீனா அங்கீகரித்தது என்றும் சொல்கிறார்கள். சீனா அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நிலையில் இந்தியா இருந்ததா என்று தெரியவில்லை. இது இந்தியா சீனா உறவை கூட்டியது என்று நினைத்தாலும் சீனா இந்தியாவின் அங்க பிரதேசங்களை உரிமை கோருவதை விடவில்லை என்பது மட்டுமல்ல, அதை தொடரவும் செய்தது. சரி, இந்தியா சைனா மோதினாலும் இரு நாடுகளும் இருவரும் அணுசக்தி கொண்ட நாடு. 1964 அணு ஆயுத சோதனை துவங்கிய சீனா 1997 வரை 47 அணு ஆயுத சோதனையை நடத்தியிருக்கிறது. 1998 சீனாவின் துணையோடு பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனையை நடத்தி வெற்றி கண்டது. இது இந்தியாவுக்கு சுற்றி வைத்த ஒரு ஆப்புதான் என்றே சொல்ல வேண்டும். எல்லை பங்கிடும் அயல் நாடுகள் அணுசக்திகளாக மாறுவது இந்தியாவுக்கு எந்த அளவு ஆபத்து என்பதை உணர்ந்த இந்தியா 2 டெஸ்டுகளை செய்தது. அதாவது நியூக்ளியரின் முதல் டெஸ்ட் 1974 இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலும், 2வது டெஸ்ட் 1998 வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்திலும் இந்தியா செய்தது. உலக அளவில் 2வது இராணுவ செலவினம் கொண்ட பெரிய இராணுவ சக்தி கொண்டது சீனா. 2022 சீனாவின் இராணுவ செலவு என்பது 292 பில்லியன் அமெரிக்க டாலர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இது உலக பாதுகாப்பின் மொத்த கணக்கில் 10% மேல் என்கிறார்கள். இந்தியாவும் குறையொன்றுமில்லை. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவிற்கு அடுத்து அதிகமான தொகை பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்குவது இந்தியா தான். 2019 முதல் 2024 வரையிலான இந்தியாவின் நிதி ஒதுக்கீட்டின் கிராஃபை பார்த்தோமானால் இது புரியும். ஒன்று நமக்கு நன்றாக புரியும். சீனாவின் சட்டாம்பிள்ளைத்தனத்தை எதிர்கொள்ள இந்தியா பல்வேறு தயாரெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது நன்கு புரியும். 1980களுக்கு பிறகு அமைதி காத்த சீனா 2004ற்கு பிறகு மன்மோகன் சிங் அருணாச்சல பிரதேசத்தில் செல்வதை எதிர்த்த சீனா அப்போது உரிமையது. இந்தியாவோ மௌனமானது. நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்கள் சீனாவிற்கு கோபம் வரும்படி எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்றும், எல்லையோர பகுதிகளில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்ய வேண்டாம் என்றும் பார்லிமெண்டிலேயே தனது சாணக்கியத்தனத்தை வெளியிட்டார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு மோசமான ஒரு சூழலை இந்தியா இதற்கு முன் பார்த்திருக்காது என்றே கூற வேண்டும். கூடவே அவர் கூறியது, சீனாவை எதிர்க்கும் திராணி இல்லை என்பதால்
சீனாவை வெளிப்படையாக எதிர்க்க வேண்டாம் என்றும் அதை வெளிப்படையாகவே பார்லிமெண்டில் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உரிமை சட்டாம்பிள்ளைத்தனத்தை காட்டிக் கொண்டிருந்த சீனாவின் எந்த செயல்பாடும் வெளியில் தெரியாமல் அப்போதைய இந்திய அரசு பார்த்து கொண்டது. 2013க்கு பிறகு கொஞ்ச நாள் அமைதி காத்த சீனா 2017இல் சீனா உரிமை கோரும் தோக்லான் பகுதியில் சீனாவின் இராணுவத்தை கொண்டு ரோடு அமைக்க முயற்சி செய்தது. மீண்டும் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. இந்திய இராணுவம் எங்கள் எல்லையில் புகுந்தது என்று சீனாவும், சீனா இராணுவம் எங்கள் பங்கரை தகர்த்தது என்று இந்தியாவும் புகார் வாசித்தன. தொடர்ந்து நாதோராபாஸில் பிரச்சனையை உருவாக்கிய சீனா மானசரோவர் செல்லும் பக்தர்களையும் தடுக்கவும் செய்தது. தோக்லான் பீடபூமி இந்தியாவின் பகுதி இல்லை எனில் பிறகு நமக்கென்ன, அவர் ஏதோ செய்துவிட்டு போகிறார் என்று இருக்கவும் முடியாது. ஏனெனில் இந்த பகுதி சீனாவின் பகுதி என்று கூறினாலும் இது பூட்டானின் பகுதியாகத்தான் இது கருதப்படுகிறது. மட்டுமல்ல, பூட்டானும் திபெத்தும் சிக்கிமும் இணைகின்ற ஒரு முக்கியமான பகுதி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் சீனா உருவாக்கும் வசதிகள் என்பது இந்தியாவின் நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் நுழைவதற்கான இலக்குடன் தான் இது செய்கிறது என்பது இந்தியாவின் கணிப்பு. இதுதான் இந்தியாவின் அச்சத்திற்கு காரணமும் கூட. சீனாவின் பாம் அண்ட் ஃபைவ் ஃபிங்கர் பாலிசியின் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் என்பதும் இந்தியா கணிக்கிறது. சீனாவை இதுதான் செய்ய வைக்கிறது என்றும் இந்தியா கருதுகிறது. அதாவது உள்ளங்கையான திபெத்தை சுற்றி நேபாள், லடாக், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ் மற்றும் பூட்டான் போன்றவை 5 விரல்களாகவும் சீனா கருதுகிறது. உள்ளங்கையான திபெத்தை ஏற்கனவே தங்கள் கைக்குள் போட்டாகிவிட்டது. இனி மற்ற 5 விரல்களைத்தான் என்று சீனா இருக்கும்போது இந்தியா என்ன நினைக்கிறது? நேபாள், பூட்டான் போன்ற நாடுகளில் சீனா அத்துமீறாமல் பார்க்க வேண்டியதும் இந்தியாவின் மிக மிக முக்கியமான கடமையாகும். அதில் மௌனம் காத்தால் நாளை நம்மை சீனா எளிதில் அணுகிவிடும், எளிதில் இந்தியாவிற்குள் நுழைந்துவிடும் என்பதும் இந்தியாவின் கணிப்பு. தொக்லான் சீனாவுடையது என்று சீனா கூறினாலும் இந்தியாவும் பூட்டானும் சொல்வது அது பூட்டானின் பகுதி என்று. எனவே இதுவரை அது விட்டுக் கொடுக்கவோ அதை ஒத்துக்கொள்ளவோ செய்யவில்லை இந்தியாவும் பூட்டானும். இங்குதான் சீனாவின் தந்திரமும் குதந்திரமும் இருக்கிறது. இங்குதான் நாம் சீனாவின் சலாமி ஸ்லைடு ஸ்ட்ராட்டஜியை கவனிக்க வேண்டும். அதாவது சலாமி மீட், அதாவது கரித்துண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக சீவுவது போல அயல் நாட்டின் பகுதிகளை ஒவ்வொன்றாக எங்களுடையது என்று மெதுவாக சொல்ல வேண்டியது. சொல்ல ஆரம்பித்துவிட்டு பின்பு அதில் உறுதியாக நிலை கொள்வது, பின்பு அதில் உரிமை பேசுவது, பின் சர்வதேச அரங்கிற்கு இது ஒரு பிரச்சனையாக எடுத்துச் செல்வது, அங்கு இதை ஒரு பிரச்சனைக்குரிய பிரதேசம் என்றும் இது எங்களுக்கும் உரிமை உண்டு என்றும் வாதிடுவது, அந்த பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி என்ற நிலையை உருவாக்கி அது தங்களுக்குரியது என்று வாதிட்டு சொந்தமாக்கிக் கொள்வதுதான் இந்த குட்டையை குழப்பி தனதாக்கி கொள்ளும் ஒரு சூத்திரம். இது சீனாவின் தந்திரமாக கருதப்படுகிறது. 1990களில் சீனா பூட்டானுடன் ஏற்படுத்தி இருக்கும் பேக்கேஜ் டீலும் இப்போது பிரச்சனையில் இருக்கிறது. அதாவது அதன் பேச்சுவார்த்தையை தற்போது சீனா துவங்கி இருக்கிறது. இதுவும் இந்தியாவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பூட்டான், திபெத், இந்தியாவின் சிக்கிம் என 3 நாடுகளுடனும் எல்லை பங்கிடும் தோக்லான் பீடபூமியை சீனாவுக்கு பூட்டான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் பூட்டானின் பிரச்சினைக்குரிய வட எல்லையில் உள்ள ஒரு பகுதியை, அதாவது 495 சதுர கிலோமீட்டர் உள்ள பகுதியை பூட்டானுக்கு சீனா பிடித்து வைத்திருப்பதை திருப்பி வழங்கும் என்று சொல்கிறது இந்த டீல். இது இந்தியாவின் சிக்கிமை நெருங்குவதற்கு சீனாவிற்கு எளிதாக போய்விடும். தோக்லான் சீனாவின் கைக்குள் சென்றுவிட்டால் இந்தியாவுக்குள் நுழைவது என்பது நேரடி எல்லை பங்கீடாக வந்துவிடும். ஆக இது இந்தியாவிற்கு அது நல்லதல்ல என்று இந்தியா கருதுகிறது. எனவே பூட்டானுடன் நட்புறவை உருவாக்கி பூட்டானை அந்த நோக்கத்திலிருந்து தடுப்பது, அதற்காக பூட்டானை ஒரு வியாபார பங்காளியாக இல்லாமல் பூட்டானின் வளர்ச்சிக்கு உதவும் ஒரு நண்பனாக பூட்டானை பார்க்கிறது இந்தியா. நமது பட்ஜெட்டில் அதற்காக பணமும் ஒதுக்கி பூட்டானின் வளர்ச்சிக்காக நிதியும் கொடுக்கிறது. சலாமி ஸ்லைடு ஸ்ட்ராட்டஜி போலத்தான் சீனாவின் இன்னொரு தந்திரம்தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பியர், அதாவது முத்தாலான மாலை என்று இதன் பொருள். சீனா தென் சீனா கடலிலும் இந்திய பெருங்கடலிலும் நாவல் பேஸ் உருவாக்குவதுதான் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பியர். அதானது அப்படியே சுழன்று பெங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மியான்மர் என்று ஒரு மாலை போன்ற வடிவத்தில் வந்துவிடும். இங்கெல்லாம் நாவல் பேஸ் அமைப்பதுதான் சீனாவின் குறிக்கோள். இந்த கடற்படை தளங்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவுடன் ஒரு உரசல் ஏற்பட்டால் கடல் வழியாகவும் மிக எளிதாக செயல்பட இயலும் சீனாவிற்கு என்று கருதுகிறார்கள். ஸ்ட்ரிங் ஆஃப் பியர் என்ற இந்த முத்துமாலை இந்தியாவை வரிந்து கட்டுவதற்கான சீனாவின் முயற்சியின் எதிரொலிதான் என்று சொல்கிறார்கள். மட்டுமல்ல, இது இந்தியாவை வரிந்து கட்டுவதற்காக சீனா வைத்திருக்கும் சங்கிலி என்றே சொல்லப்படுகிறது. இதை எதிர்கொள்ளத்தான் இந்தியா முயற்சிக்கிறது. இதை எதிர்கொள்ள இந்தியா உருவாக்கும் திட்டத்தின் பேர்தான் டைமண்ட் நெக்லஸ். டைமண்ட் நெக்லஸ் என்ற பெயரில் இந்தியா சுற்றியுள்ள நாடுகளின் நட்புறவை வளர்த்து புது எதிர்மாலையை உருவாக்குகிறது. ஜப்பான்,
வியட்நாம், சிங்கப்பூர், ஒமான், மங்கோலியா போன்ற நாடுகளை இணைத்துக்கொண்டு சீனாவுக்கு பதிலடி என்ற வகையில் எதிர்வலயம் இந்தியா உருவாக்குகிறது. இந்த நாடுகளின் கடற்படை தளங்களை பயன்படுத்தி கொண்டு சீனாவின் கடல் வழியிலான தாக்குதலை எதிர்கொள்ள இந்தியாவால் முடியும். இந்தியாவின் எதிர்ப்பும் பதிலடியும் இதோடு முடியவில்லை. குவாட் அமைப்பின் உதவியும் இந்தியாவிற்கு உண்டு. அதானது USA, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் என்ற 4 நாடுகள் 2007 உருவாக்கிய அமைப்பு தான் குவாட் அமைப்பு. இதன் நோக்கமே சீனாவின் கடல் வழியான அத்துமீறல்களை தடுப்பது என்பதுதான். இந்த 4 நாடுகளின் படைகளும் இணைந்து பயிற்சிகள் செய்வதும் உண்டு, இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் எல்லாம். அதன் ஒரு தொடர்ச்சி தான் மலபார் பயிற்சி. சீனாவுக்கு கிளியையும் எச்சரிக்கையும் கொடுக்கும் விதமாக இந்தோ பசிபிக் பகுதியில் இது நடத்தப்படுகிறது. இந்தியாவின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தோ பசிபிக் கடலில் குவாட் நாடுகளின் படைகள் காட்டும் சாகசங்கள் வருடம் நடக்கும். இப்போது பிரான்சுடனும் குவாட் நாடுகள் இணைந்து இந்த சாகசங்களை செய்வதுண்டு. இந்தோ பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல், தென் சீனா கடல் போன்றவை வழியாக உள்ள சீனாவின் நகர்வை அல்லது தாக்குதலை எதிர்கொள்ள இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள் எப்போதும் உதவும் என்றும் இந்தியா கண்ணை மூடி நம்புகிறது. இந்த நாடுகளின் உதவியால் முடியும் என்று இந்தியா நம்புகிறது. அதுபோலதான் I2U2 என்று இந்தியா உருவாக்கி வைத்திருக்கும் நட்பு வட்டமும். இந்தியா, இஸ்ரேல், UAE, USA என்ற I2U2 கூட்டணியில் 4 நாடுகள் உண்டு. இந்த நட்பு வட்டங்களும் இந்தியாவிற்கு எப்போதும் உதவி புரியும், துணை நிற்கும் என்றும் இந்தியா நம்புகிறது. 1970களில் அமெரிக்கா, சீனா நல்ல நட்புறவுடன் தான் இருந்தது. அப்படியெனில் இன்றோ அமெரிக்காவை போட்டியாக நினைத்துக்கொண்டு உலக சக்தியாக முயற்சிக்கிறது சீனா. அதானது அமெரிக்காவை எப்படியாவது மிஞ்ச வேண்டும் என்று சீனா நினைக்கிறது. இது அமெரிக்காவும் புரிந்து கொண்டு தனக்கு அச்சுறுத்தல் ஆகுமோ என அச்சப்படுகிறது அமெரிக்காவும். இந்தியா உட்பட்ட பல நாடுகளை துணைக்கு வைத்துக்கொண்டு சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவும் திட்டமிடுகிறது. இங்கே எதிரியின் எதிரி நண்பன் என்ற தத்துவம்தான் அமெரிக்கா கையில் எடுக்கிறது. இவையெல்லாம் சீனாவுக்கு ஊகிக்க முடியும் என்றாலும் இந்தியாவுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்று தெரிந்த பின்னரும் இந்தியாவின் பகுதி தன்வசப்படுத்தும் முயற்சியை சீனா விடவே இல்லை. இப்போது முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதன் எதிரொலிதான் நேபாளில் இந்தியா எதிர்ப்பு அலைகளை உருவாக்க சீனா முயற்சிக்கிறது. சீனா அவர்களுக்கு அளிக்கும் கடன்கள் மூலம் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் எதிரொலியாக 2020 நேபாளம் ஒரு வரைபடம் வெளியிட்டது. அந்த வரைபடம், அதானது மேப், அது சர்ச்சைக்குள்ளாகியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அங்கங்களாக இருக்கும் இந்த பகுதிகளை நேபாள் எந்த கோரிக்கையோ அல்லது விண்ணப்பமோ எந்த முன் அறிவிப்போ இல்லாமல் காலாபானி, லிம்பு லேக் பாஸ், லிம்பியா துவாரா போன்ற பகுதிகளில் 370 சதுர கிலோமீட்டர் பிரச்சினைக்கான பகுதி ஒன்று இருக்கிறது. அதை மேப்பில் சேர்த்ததுதான் பேசுபொருளாகியது. இந்தியாவுடன் நெருங்கி குழந்தை போல் இருந்துவிட்டு இந்தியாவின் பகுதியை உரிமை கொண்டாடுவது அவ்வளவு நல்லதல்ல, இது இந்தியாவுக்கும் நல்லதல்ல என்றே தோன்றுகிறது. போதாததற்கு மாலித்தீவு வழியாக இந்தியாவிற்கு சீனா கொடுக்கின்ற தலைவலியும் கொஞ்சம் நஞ்சமல்ல. மாலித்தீவையும் தன் கைப்பாவையாக வைத்து ஆட்டுகிறது சீனா. பாகிஸ்தானையும் சீனா இந்தியாவுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துகிறது. அதன் எதிரொலிதான் பாகிஸ்தானில் சீனா நடத்தும் அடிப்படை வளர்ச்சி திட்டங்கள். நியூ சில்க் ரோடு என்று செல்லப்பெயரில் அழைக்கப்படும் சீனா பாகிஸ்தான் வழியாக யூரோப் நாடுகளை இணைக்கும் பெல்ட் அண்ட் ரோடு திட்டமும் இதன் எதிரொலிதான். பெங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளும் கூட இந்த திட்டத்தின் அங்கம்தான். அந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்து கடனாளியாக்கி ஏழையாக்குகிறான் சீனாக்காரன் என்ற பழியும் ஒருபுறம் இருக்கிறது. ஆனால் அதை கண்டுகொள்வதில்லை. சீனா இப்படியெல்லாம் செய்தாலும் இந்த சிறு நாடுகள் உதவும் இந்தியாவிடம் எப்படி நடந்து கொள்கிறது, சீனாவிடம் எப்படி அடங்கி போகிறது என்பதெல்லாம் பார்க்கும்போது நாம் ஆச்சரியமாக இருக்கிறது. தெற்காசிய நாடுகளை இணைப்பதற்கும் ஒரு அணியில் சேர்ப்பதற்கும் பாகிஸ்தானின் அடிப்படை வளர்ச்சிகளை உருவாக்கவும் சிறந்த திட்டமாகத்தான் இந்த சில்க் அண்ட் ரோடு திட்டம், அதானது பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை சீனாவும் பாகிஸ்தானும் பார்க்கிறது. இந்தியாவின் வாதம் என்னவெனில் இதை அனுமதிக்க முடியாது என்பதுதான். அதானது பாக் என்ற பாகிஸ்தான் ஆக்குப்பை காஷ்மீர் பகுதி என்பது இந்தியாவினுடையது. அதை பாகிஸ்தான் தற்சமயம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது, அவ்வளவுதானே ஒழிய அது பாகிஸ்தானின் பகுதி அல்ல, அது இந்தியாவினுடையது. எனவே அது வழியாக இந்த சாலை அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறது இந்தியா. வெறும் எதிர்ப்போடு நிற்காமல் இந்தியா, ரஷ்யா, ஈரான் நாடுகளுடன் சேர்ந்து இன்டர்நேஷனல் நார்த் டிரான்ஸ்போர்ட் கோரிடோர் ஒன்றை 2000 துவங்கியது. ஆனால் 2002 தான் இந்த 3 நாடுகளும் செயல்படுத்த தொடங்கியது. இந்தியா இது தவிர இந்த மிடில் ஈஸ்ட் யூரோப் கோரிடோரும் இந்தியா அங்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இந்தியாவிற்கு உலகிலுள்ள எல்லா நாடுகளுடனும் வியாபார தொடர்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியா பன்முனைகளிலும் பல வழிகளிலும் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வியாபார பாதைகளில் இந்தியா செய்யும் முதலீடுகள் நாட்டிற்கு அதிகமான ஜியோ பொலிட்டிக்கல் வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட்டை செயலிழக்க வைக்கும் என்றும் இந்தியா கருதுகிறது. இதில் எவையெல்லாம் சுமூகமான செயல்பாட்டில் வரும் என்றும் உடனே சொல்ல முடியாது என்பதும் இங்கு நடைமுறை உண்மை.
இதனிடையே 2017க்கும் 2022க்கும் இடையில் சீனா பல அத்துமீறல்களை நடத்த பார்த்தது. இந்த முறை இந்தியா லடாக்கை பிரித்து லே கர்லாங் பாஸ் இணைக்கும் 125 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட சாலையை அமைத்தபோதுதான் சீனாவால் பொறுக்க முடியாமல் எகிரியது. 2 நாள் எடுத்து பயணிக்க வேண்டிய தூரத்தை வெறும் 6 மணி நேரமாக குறைத்ததுதான் இந்த சாலையின் வெற்றி. இது பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் இராணுவத்திற்கும் விரைவில் இலக்கை அடைய இயலும் என்பது இதன் சிறப்பு. போர்க்காலங்களில் இராணுவ தளவாடங்களை மிக விரைவில் இலக்கை அடைய வைக்க முடியும் என்பது இதன் சிறப்பு என்பதும் சீனாவை கண்ணை உறுத்துகிறது. அப்படி பார்க்கும்போது சிக்கிம் அருணாச்சல பிரதேசத்திற்கு அடுத்து சீனா கண்வைக்கும் இடம்தான் லடாக். எனவே அங்கு நடக்கும் வளர்ச்சி திட்டங்கள், இராணுவத்தை அனுப்புவது போன்ற பல முக்கியமான விஷயங்களுக்கு இந்தியாவிற்கு இது பேருதவியாக இருக்கும் என்பதால் இந்த சாலை அமைப்பதும் அடிப்படை மேம்பாடுகளும் சீனாவால் பொறுக்க முடியவில்லை. சீனாவின் கோபத்திற்கு காரணம் இதுதான். சீனா எரிச்சலுறுகிறது என்பதே உண்மை. ஆனால் எந்த போர் விதிகளை மதிக்காமல் சீனா இந்தியாவை தாக்கவும் செய்தது. சீனா தாக்கியதால் 20 இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு விரைவாக செயல்பட சீனாவிற்கு உதவியது என்னவென்றால் டோக்லான் பகுதியில் சீனா நடத்திய அடிப்படை வளர்ச்சி திட்டங்கள் தான் என்று சொல்கிறார்கள். இந்தியா இந்த தாக்குதலுக்கு பலமான பதிலடி கொடுத்து 3 மடங்கு சீனர்களை யமலோகத்திற்கு அனுப்பியதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அதை இதுவரை சீனா ஒத்துக்கொள்ளவில்லை என்பதும் இங்கு கவனத்திற்குரியது. 2017லும் 2022லும் நேரடி தாக்குதல் உணர்த்துவது என்னவென்றால் 1980ற்கு பிறகு இந்தோ சீனா பனிப்போர் துவங்கியது என்றுதான். எல்லைப்பகுதியில் மட்டுமல்ல, பொருளாதாரத்துறையிலும் வெளியுறவிலும் மற்ற நாடுகளிடம் தங்கள் மேலாண்மையை காட்ட முயற்சிக்கிறது இரு நாடுகளும். பொருளாதாரத்துறையில் அதிவேகமாக முன்னேறும் நாடு இந்தியா என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. 2047 2050 கால அளவில் இந்தியா மிகப்பெரிய ஜிடிபி கொண்ட நாடாக உலக அளவில் மாறும் என்று பல பொருளாதார நிபுணர்களும் லாஜிஸ்டிக் ஃபார்காஸ்டிங் ஆஃப் ஜிடிபி காம்படிட்டிவ்னஸ் போன்ற பல ஆய்வுக் கட்டுரைகளும் தெரிவிக்கின்றன. 2025ஓடு இந்தியாவின் ஜிடிபி ஜப்பானை கடந்து செல்லும் என்றும் செய்திகள் உண்டு. 10 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரமான பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்திய சீனா இந்தியாவை விட விரைவில் பொருளாதார வளர்ச்சி கண்டது என்பது உண்மைதான். கூடவே 2020 கோவிட் லாக்டவுனை சற்று சிரமமானாலும் கடந்த சீனா சர்வதேச அளவில் தன் பங்களிப்பை அதிகரித்து முன்னேற முயற்சிக்கிறது. சீனா 2028ற்குள் அமெரிக்காவை மிஞ்ச வேண்டும் என்றும் துடிக்கிறது. இது அமெரிக்காவிற்கும் தங்களின் உலக போலீஸ் என்ற ரோலுக்கு ஏதாவது பங்கம் வந்துவிடுமோ என்று ஒரு அச்சம் வந்துவிடுகிறது. ஒருவேளை சீனா வென்றுவிடுமோ என்றும் பயப்படுகிறது. இந்தியாவிற்கும் சீனாவின் வளர்ச்சி எப்போதும் ஒரு அச்சுறுத்தல் தான். இந்தியா சீனாவுக்கு சமமாக அல்லது அதற்கு மேலாக சர்வதேச அளவில் ஒரு பங்களிப்பை பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, வெளியுறவு கொள்கை மூலமாக முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து சீனாவின் இராணுவ மிகைவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் என்றும் இந்தியா கணக்கிடுகிறது. கூடவே பெங்களாதேஷ், பூட்டான், நேபாள் துவங்கிய அயல் நாடுகளுடனும் சேர்ந்து அரபிக் கடலிலும், இந்திய பெருங்கடலிலும், பசிபிக் கடலிலும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் இந்தியாவின் ஆதிக்கத்தை வலிப்படுத்தி வைக்கிறது. இந்தியா இந்தோ பசிபிக் கடலில் மாறிக்கொண்டிருக்கும் ஜியோ பொலிட்டிக்ஸ் லேண்ட்ஸ்கேப்பும், இந்தோ சீனா கோல்டு வாரின் பின்னணியும், இந்தியாவின் வெற்றியும் ஆளுமையும் தெற்காசிய பிராந்தியத்தில் பிரதானமாகிறது. இங்கு தோல்வி என்றோ விட்டுக் கொடுத்தல் என்றோ பேச்சுக்கே இடமில்லை. அருணாச்சல பிரதேசத்தின் பகுதிகளை சீனா தன்னுடைய வரைபடத்தில் சேர்த்து வெளியிடும் போதெல்லாம் இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவிப்பதன் காரணமும் இதுதான். சுருக்கமாக சொன்னால் 1940களின் இறுதியில் உருவான இந்தியா சீனா உறவு ஆரம்பங்களில் மகிழ்ச்சியின் உறவாகத்தான் இருந்தாலும் 1962இல் சீனா நட்புக்கு உகந்த நாடல்ல என்பதை காட்டியதுடன் தலைகீழாக மாறியது நிலைமை. 1980களில் தற்கால அமைதி காத்தாலும் 2004ற்கு பிறகு உரிமைய சீனாவுக்கு பதில் கூறாமல் பதுங்கி இருந்தது இந்தியா. சீனாவும் உரிமை இருந்தது. 2017இல் உருமலுக்கு பதில் கர்ஜனை இந்தியாவிடமிருந்து கேட்கவே மீண்டும் எல்லையில் ஆரவாரம் துவங்கியது. சீனாவின் பேராசையும் அபகரிப்பு மனோபாவமும் தான் இதற்கு அடிப்படை காரணம். கரை வழியாகவும் கடல் வழியாகவும் சீனா இந்தியாவை பிணைக்க முடியும் என்று நம்பி ஒவ்வொரு நகர்வுகளையும் செய்யும்போது புதிய யுக்திகளில் சீனாவை எப்படி தடுப்பது என்பதும் சீனாவை எப்படி எதிர்கொண்டு முன்னேறுவது என்பதிலும் இந்தியா பல யுக்திகளையும் பல தந்திரங்களையும் இந்தியாவும் கையாள்கிறது. அதன் ஒவ்வொரு அடிக்கும் அதைவிட பன்மடங்கு வேகத்தில் திருப்பி அடிக்க இந்தியா தன்னை தயார்படுத்துகிறது. புதிய யுக்திகளில் எப்படி ஒன்றுக்கொன்று பகை தீர்க்க முயலுகின்றது என்பது இப்போது சொல்ல முடியாது. அனைத்து வகையிலும் நாம் வளர்ச்சியின் பாதையில் சென்று நம்மை பலப்படுத்துவதுடன் நம்மோடு இருக்கும் களைகளை களைந்து முன்னேறினால் வெற்றி நமதே, நாளையும் நமதே. உலக நாடுகளுடன் இந்தியாவின் நட்புறவாலும் திடமான உறுதியான திட்டமிடலுடன் கூடிய செயல்பாடுகளாலும் சீனா மட்டுமல்ல எந்த நாட்டாலும்
இந்த நூற்றாண்டில் இந்தியாவை தவிர்த்து சிந்திக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. இந்தியாவின் வளர்ச்சியையும் தடுக்க முடியாது என்பதும் உண்மை.